அட பாவிங்களா! என்னடா நடக்குதுங்க? அப்படின்ற மாரி தான் வந்து இப்ப நான் ஒரு சில விஷயங்கள் இருந்துட்டுருக்கு. இவ்ளோ நேரமா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு வந்து இப்ப நம்ம வெண்பாவ பார்க்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மல்லிய வந்து இப்ப வெளியவே வந்து இப்ப நிக்க வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கழுத்த புடிச்சு வெளிய தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது கூட, நம்ம மல்லி இருந்துட்டு வந்து இப்ப இங்கருந்து போற மாரியே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இப்ப இப்போ அவங்க பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அதாவது மல்லி மேல இப்படி அபாண்டமா பழி போடுறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட சொல்றாங்க, "வெண்பா கண் முழிச்சு வந்தா உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும். நான் தான் வந்து வெண்பா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாரிலாம் சொன்னேனா, இல்ல இவங்க யாராச்சும் வந்து வெண்பாவ அப்படி பண்ணாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும்." அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப நேரமா வெறித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசில வெண்பா வந்து இப்போ கண் முழிச்சுட்டாங்க. நீங்க போய் உள்ள பார்க்கலாம் விஜய் அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, விஜய் வந்து உள்ள போயிட்டு பார்க்கறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க. ஆனா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு நம்ம மல்லிய வந்து உள்ள விட்டுறவே கூடாது அப்படின்றதுக்காக வந்து ரெடியா வந்து ஏதோ செக்யூரிட்டியா வந்து நிப்பாங்களா பார்த்தீங்களா? அதாவது காவலுக்கு, அந்த மாரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து நின்னுட்டுருக்கா. இந்த மாரி இருக்க சமயத்துல அடுத்ததா நம்ம வெண்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து நம்ம விஜயனோட மனசுக்குள்ள ஆழமா பதியறது மட்டும் இல்லாம, கடைசில நம்ம வெண்பா வந்து மல்லிய கட்டி புடிச்சு கதறி எழ போறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ரஞ்சிதா ஒரு வேலைய செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஆரம்பத்துல இந்த ரஞ்சிதாவோட பேச்ச கேட்டு வெண்பா அதாவது மல்லி மேல வந்து பயங்கரமா வந்து கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே எந்த அளவுக்கு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜய்க்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அதாவது விஜய் இருந்துட்டு வந்து நம்ம வெண்பாவ போய் பார்த்ததுக்கு அப்புறமா, "எதுக்காக வெண்பா இப்படி பண்ண? அந்த மல்லி தான் சொன்னான்னா, உனக்கு எங்க போச்சு அறிவு? உனக்கு வந்து தெரியாதா? இந்த மாரி எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்மளால வர முடியறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ மல்லி பேச்ச இந்த இடத்துல இழுக்க ஆரம்பிச்சுறாங்க. டாடா கொஞ்சம் இருங்க. எதுக்காக இப்போ மல்லி அம்மாவ நீங்க திட்டுறீங்க? நானா வந்து இந்த மாரி செஞ்சதுக்கும், மல்லி அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, என்ன சொல்ற வெண்பா? நீ என்கிட்ட பொய் சொல்லாத. ஏற்கனவே வந்து எனக்கு பல விஷயங்கள் தெரியும். ரஞ்சிதா சித்தி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. அதாவது இந்த மாரி தான் மல்லி வந்து ஃபோன் பண்ணி, அந்த கப்போர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. அப்பதான் வந்து இந்த கல்யாணம் நடக்காது நிக்கும் அப்படின்ற மாரி வந்து சொன்னா, நீ அதே மாரி வந்து செஞ்சுருவியா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, டாடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. நான் என்ன சின்ன குழந்தையா? நான் வந்து வளர்ந்துட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா முதல்ல? அது மட்டும் இல்லாம வேற யாராச்சும் சொல்லி செய்ற அளவுக்கு எனக்கு வந்து மூளை இல்லாமல்லாம் இல்ல. என்னோட மனசுக்கே தோணுச்சு. அதுவும் நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். இந்த கல்யாணம் நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனா மல்லி அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க பார்த்தீங்களா? அது உண்மையிலேயே நீங்க மல்லி அம்மா மேல போடுற ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டுன்னே சொல்லலாம். அப்படின்ற மாரி வந்து வெண்பா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில வந்து இந்த ரஞ்சிதாவ பத்தின ரகசியங்கள சொன்ன உடனே, நம்ம விஜய் பயங்கர கோவத்தோட, ஆத்திரத்தோட ரஞ்சிதாவ வந்து போட்டு பொளந்து கட்டுறாங்க. அதே மாதிரி வெண்பாவும் குடுகுடுன்னு ஓடி வந்து, "மல்லியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி புடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ கட்டி புடிச்சுட்டு வந்து பயங்கரமா கதறி அழுதது மட்டும் இல்லாம, எங்க வந்து உன்ன பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டேன் வெண்பா. எதுக்காக இப்படி பண்ண? எப்படி வந்து இப்படிலாம் நடந்துச்சு? உனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே முத்தம் குடுத்து, முத்த மழையில வந்து நம்ம வெண்பாவ வந்து நனைய வச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.